சொல்லுங்கள், எனக்கு கேள்வியே இல்லை, சம்பவத்தை நீங்கள் பேசுங்க, உங்களுடைய பாயிண்ட்டை என்ன சொல்லுங்கள். இது சம்பவம் வந்து குவைட் அலார்மிங் சார். ரொம்ப கேட்குறதுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருக்கு. ஆனால் இவர் சார் சொன்ன மாதிரி நானும் படித்தேன். ஜனவரி மாதமே நடந்திருக்கு. அப்போ சாயங்காலம் 6லேருந்து 7 வரைக்கும் 10 பேர்கிட்ட இவங்க எடுத்திருக்காங்க. மேபி இவங்களே தானா, இல்லை இதே ஈரானியன் இவங்க தானா, இல்லை வேறு யாராவது கும்பலா, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க இது வரைக்கும் அவங்கள பிடிச்சாச்சா, அதில் எவ்வளோ பேர் பிடிச்சாங்கன்னு தெரியாது. ஏன்னா அது பேப்பரில் போடலை. ஜனவரி மாதம் 10 இது. அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் தாம்பரம், சேலையூர், பீர்க்கங்கரணை, மணிமங்கலம், வெரி குட், கூடுவாஞ்சேரி, அந்த ஏரியாவில் இது பண்ணிருக்காங்க. 8 இடங்கள்ல 8 அப்போ 10 இடம். அப்போ 10 ஜனவரி மாதம் 10 இடத்துல, அதாவது 18ஆம் தேதி 19ஆம் தேதி பத்திரிகையில் செய்தது. சாயங்காலம் 6லேருந்து 7. கரெக்ட். அப்போ இது பண்ணுறது. ஸோ பட் இந்த தடவை வரும்பொழுது மார்னிங் 4:30 மணிக்கு அங்கே ஃப்ளைட்டு பிடிச்சி வராங்க. பாம்பேலேருந்து வந்தாங்களா ஃப்ளைட்டு, மேபி 4:30 இறங்குறாங்க. இறங்குறாங்க. இங்கே வந்து ஆள் ரெடியாக இருக்காங்க, பைக் எடுக்கிறாங்க, போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மார்னிங் இந்த டைம் தான் இவங்க அத்தனை பேரும் வாக்கிங் போவாங்க, ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ், பார்க்கில் இருப்பாங்க, ரோட்டில் இருப்பாங்க, வயசானவங்க போவாங்க, வீட்டு வாசலில் கோலம் தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. இந்த அளவுக்கு. ஸோ மார்னிங்கில் கொஞ்சம் அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஏ ரைட் டைம், போய் பிடிக்கலாம், எடுக்கலாம், ஸ்நாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வராங்க. வந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. என்ன ஒரு மெட்டிகுலஸ் பிளான் பாருங்கள். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து முடித்து சார் ஒரு சொன்ன மாதிரி 7 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் ஏர்போர்ட்டு முன்னாடியே இவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணும்போது எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்டே வாங்கியிருக்கலாமே, ஒன்று எக்ஸ்ட்ரா போனால் போட்டுமே, ஏன் வாங்கலன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு ஆபரேஷன் எப்போ முடியுங்கிற சிக்கல் சார். இப்போ அவங்க பிளான் பண்ணி சில டைம்ஸ்ல சந்தர்ப்பம் சரியில்லைன்னா வெயிட் பண்ணணும். பரவாயில்ல, அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி இன்னொரு டிக்கெட் வாங்கிக்கோங்க. லாபம் தான் பெரிய லாபம் இருக்கு. 1000% இல்ல, 21 லட்சத்துல 5000 எக்ஸாக்ட்லி ராமன் தான் கேட்கணும். ஆமா, அதனால ஏன் 21 லட்சத்துல 5000 ஆச்சா? வேதனை. அதாவது நாம கிண்டலா பேசுறோம், எவ்வளவு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கும். என்ன இதுல வந்து கண்டிப்பா நம்ம டிவியில பேசுறது எந்த ஒரு இதையும் கிண்டல் பண்ணவில்லை. அதாவது இல்ல நம்ம யதார்த்தமா பேசுறோம், கிண்டல் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா நம்முடைய தாயும் தான், நம்முடைய சகோதரிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், சென்னை ஏன் சார் சென்னையே ஜனவரியிலும் சென்னை, இப்பவும் சென்னை, முன்னாடி வந்திருக்கீங்களா, அப்பயும் சென்னை அப்படிங்கிறச்ச எதனால சென்னையை ஃபோக்கஸ் பண்ண, அதுதான கேள்வியா வச்சேன் ராஜாராம் ஐயா. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னை டு பாம்பே, சென்னை டு டெல்லி, சென்னை டு லக்னோ, frequency of flights more. எதுலனா இருக்கலாம், ஹைதராபாத். ஆனால் சென்னை டு சாரி, அங்கிருந்து கோயம்புத்தூர், அங்கிருந்து திருச்சி, அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளைட்ஸ் கிடையாது. சிக்கிக்கிட கூடாது. ஆமா, அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் வந்து இது ரொம்ப கன்ஜெஸ்டடா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால உங்களுக்கு ஒரே கூட்டமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாம சீக்கிரம் போயிடலாம். ஸோ அந்த ஒரு, ஆனால் இதுவா வச்சுட்டு நாளைக்கு இவங்க சென்னையே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களா போலீஸு, சரி சென்னையிலேயே இருங்க, நாளைக்கு இவங்க மதுரையை அட்டாக் பண்ணலாம், தெரியாது. நாளைக்கு இவங்க கோயம்புத்தூர் அட்டாக் பண்ணலாம், தெரியாது. திருச்சியை பண்ணலாம். ஸோ இவங்க என்ன மோடல்ஸ் இது தெரியாது, எப்படி பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும், இதை வந்து காவல்துறை சார் ஆரம்பித்து ஒரு 3-4 மணி நேரத்தில் காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐ அப்ரிஷியேட், வெரி குட் ஜாப், வெல் டன். ஆனால் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நடக்கும்பொழுது பெசன்ட் நகர், திருவான்மியூர், இந்திரா நகர், சாஸ்திரி நகர் எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணல. எல்லாம் எப்படிப்பட்ட இடங்கள் பாருங்க. ஆமா, எது பட்ரவாக்கம், கூடுவாஞ்சேரி இல்ல, பெசன்ட் நகர், சாஸ்திரி நகர், இந்திரா நகர், கிண்டி கொண்டு வந்து எல்லாமே முக்கியமான இடங்கள். எல்லா இடத்துலையும் நீங்களும் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, மார்னிங்ல பெட்ரோல் இங்க இருக்கு, போலீஸ் வேன்ல போவாங்க, இது பண்ணுவாங்க, போலீஸ் கான்ஸ்டபிள் சுத்துவாங்க, எல்லாம் சரி. இதையும் மீறி ஏர்லி மார்னிங் 5:30லேருந்து 6:30க்குள்ள 7க்குள்ள அத்தனை பேர் அட்டாக் பண்ணுறானா. ஸோ அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். உங்ககிட்ட நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் போலீஸ், அது கம்மியாக இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. தெரியாமல் வரமாட்டான்ல, வரான். அதாவது இது தற்கொலை தாக்குதல் மாதிரி தானே, அவன் என்ன வேணாலும் சுடப்படலாம். ஆமாம், அதை மீறி தானே வர்றான். ஸோ இல்லை, அதனால் நான் என்ன சொல்ல வரேன் சார்,
நான் இங்கே போலீஸ் பெட்ரோலிங் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னாலே இந்த பக்கம் போகிறவங்க யாரும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனால் இவங்க என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா, எவ்வளோ தடவை முன்னாடியும் பார்த்துருக்கலாம், இவங்க சுற்றி வரத்துக்கு போலீஸ் அந்த வெஹிக்கிள் அப்படியே போயிட்டே இருக்காங்களா, சுற்றி வராங்களா, அரை மணி நேரம் ஆறுதா, அப்போ இந்த பக்கம் போயாச்சா, போனதுக்கப்புறம் லேட்டஸ்ட் அட்டாக். கரெக்ட். இவங்களை அட்டாக் பண்ணலாம். நிதானமாக செய்வாங்க. ஒரு நிமிஷம் சார், இந்த விஷயங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி சார் அந்த ஆங்கிளை சொல்கிறாங்க எப்படி ஹவு டு அப்ரோச்னு. இங்கே இதை எப்படி ரொம்ப நிதானமாக பார்ப்பாங்க இல்லையா இந்த பார்க் வசதிகள்லாம். இல்லை, அதாவது ஒருத்தன் முன்னாடி வந்து பேசிட்டு ஒருத்தன் முன்னாடி வந்துட்டான். சரி, 2 பேர் தான் காலையில வராங்க, 4:15. இன்னொருத்தன் முதல் நாளே வந்து பைக்கோட வரான், வந்து சர்வே பண்றான். எந்த இடத்துல வந்து வந்து போலீஸ் நடமாட்டம் கம்மியா இருக்கு, எந்த இடத்துல லேடிஸ் காலையில வாக்கிங் அதிகமா போறாங்க, எந்த இடத்துல வந்து நம்ம பண்ணோம்னா பப்ளிக் வந்து நம்மளை அட்டாக் பண்ணி பிடிக்க முடியாது, காவல்துறை பிடிக்க முடியாதுங்கிறத பார்த்துட்டு இவங்க எந்த வழியா போய் எந்த வழியா வந்து எந்த வழியா நமக்கு ஒரு ஸ்கீம் போடுறான். அவன் அந்த ஸ்கீம் பிரகாரத்தை காலையில் அவங்க வந்த உடனே அவங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டு இவங்க வந்து அந்த ரூட்டை காட்டி அதில் போய் ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானாக தான் இருக்குது எல்லாம். நிச்சயமாக. சரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்பொழுது மார்னிங் எந்த அவர் 4லேருந்து 4:30 மணிக்கு வந்துட்டீங்க, இறங்கிட்டீங்க, 5:30 6 எப்படி நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக போயிட்டு இருப்பாங்களா ரோட்டில், இல்லை 6லேருந்து 7 அதிகமாக இருக்குமா, எந்த சமயத்தில் இந்த ஏரியாவில் மார்னிங் வாக் போகிறவங்க கம்மியாக இருப்பாங்க, அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். சரி, திஸ் டைம் இந்த டயத்தில் கம்மியாக தான் இருப்பாங்க, தைரியமாக அட்டாக் பண்ணு. அந்த ஏரியாவில் 6-7 மணிக்கு மேலே கூட்டம் வந்துடும், 7 மணிக்கு முன்னாடியே அட்டாக். இந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இருந்தால் தான் இதை பிடிக்க முடியும். ஸோ இதை வந்து காவல்துறை இதை தடுக்க முடியுமா? தடுக்கணும். அதுதான் அடுத்த வைக்க போகிறோம். இப்போ அழகாக சொல்லிட்டோம், இவர்கள் பவேரியா இல்லை, ஈரானில் வந்தவர்கள் எப்படி சேர்ந்திருக்கிறார்கள். முகமது ஹசன், குலாம் முகமது ஹசன் சுடப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார், ஓகேலுக்கு போகும்போது முடிச்சிருக்கிறான். இவனுடைய சைட் என்ன, பூந்தமல்லியில் ஏற்கனவே நடந்தது, வட சென்னையில், தென் சென்னையில், இன்னைக்கு மத்திய சென்னை, 3 இடம் நடந்துச்சு. மணிமங்கலம், தாம்பரம், ஒரு ரீஜன் எப்படிலாம் வந்திருக்கான். 4:15 வந்து இறங்கி டீயை குடிச்சிருக்கான், கதையை முடிச்சிருக்கான், 7:15 ஏர்போர்ட் போயிருக்கான், கண்டிப்பாக டிஃபன் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு போகிறான், ஆள் சிக்கிக்கிறான். அப்போ இப்போதான் நம்ம வேலை நடக்க போகுது, அரசு என்ன செய்ய போகுது, அடுத்த கேள்வி. இப்போ இதில் எந்த இடத்துல குறைபாடு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது ஒரு அரசு தேர்ந்தெடுக்க போகுது, யார்கிட்ட ரோட்டில் போகிற எல்லாத்தையும் நம்ம கேட்க முடியாது. என்னுடைய வீட்டில் வந்து கொலை நடந்திருக்கு, கொலை நடக்கிறது, என் வீட்டில் வந்து செயல் சினாச்சி நடக்குன்னு ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் யார்கிட்ட போய் கேட்பான்? காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரி யார்? அரசினுடைய பிரதிநிதி. இந்த எந்த இடத்துல லேப்பி சார்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா நிறைய காவல்துறைக்கு தான் போகிறேன். சம்மந்தப்பட்டவங்க ஆமாம், எல்லாரும் போக மாட்டான். ஆமாம். இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 7 பேர் 8 பேர் நடந்து எல்லாருக்குமே தெரியும், காவல்துறைக்கும் தெரிஞ்சிருது. இதுக்கு இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களா மெயினாக, அண்ட் யார் யார் எவ்வளோ இது விட்டுருக்கீங்க, இதெல்லாம் எடுத்துருக்கீங்களா, ரைட், இதெல்லாம் அப்புறம் டீட்டெயில் விட்டுருங்க. ஆனால் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறச்ச இவங்களுக்கு டோட்டலி, நான் முதல்ல ஒரு இதில் படித்தேன், இன்னும் ஒருத்தட்ட பேசும்போது சொன்னாங்க, தமிழ்நாட்டில் டோட்டல் போலீஸ் ஃபோர்ஸ் 1,35,000 பேர் மொதல் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7.5 கோடி 8 கோடி மக்களை சர்வ் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் ஆஃப் இவங்க பீப்புள் போறவில்லை அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேன். ஓகேவா? ஸோ மேபி 1,35,000 இருக்கலாம், 1,35,000. ஓகே, அது போறவில்லை, நாங்கள் போறவில்லை, அதனால் இந்த மாதிரி கிரைம் நடக்கிறது ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். போறவில்லை அப்படின்னா இப்போ மார்னிங் இந்த மாதிரி நான் இப்போ இந்த இன்சிடென்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம கொடுத்த டயத்துக்குள்ள எப்படி பேசணும். இந்த இன்சிடெண்ட்டு சென்னையை ஃபோக்கஸ் பண்ணீங்க, சென்னை சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சென்னை சிட்டி நாளைக்கு சென்னை சபர்ப் மறைமலை நகர் வரைக்கும் போயிருக்கு, சென்னை சபர்ப் கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் சென்னை சிட்டி அண்டு சபர்ப் இந்த இடத்துல மட்டும் இன்னைக்கு ஒரு 25,000-30,000 போலீஸ் இருக்காங்கன்னா மேபி இன்க்ரீஸ் டு 50,000 50,000. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் போலீஸ் இவங்களை அதிகப்படுத்தலாம். சார் 1,35,000 நீங்கள் 5 லட்சம் நான் கேட்கல, 5 லட்சம் பேர் இன்க்ரீஸ் பண்ணுன்னு கேட்கல. பட்ஜெட்டில் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபைனான்ஷியல் சைடே நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எந்த ஏரியாவில் நடக்கிறது அந்த ஏரியாவில் மட்டும் நம்பர் ஆஃப் இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
ரெண்டாவது சட்டத்திட்டம். இப்போ இவங்க சுபாஷ் சதீஷ்குமார் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. அந்த இது பார்க்குறச்ச நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே, இது எந்த அளவுக்கு ட்ரக்கோனியன் ஸ்டெப். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பிடிச்சிங்க இந்த ஆள், இவனுக்கு மினிமம் இது. ஆனால் இது வந்து ஒரு ராபரி, சைன் ஸ்நாச்சிங் எல்லாம் ராபரி கீழே வருமா என்ன? இல்லை, இது வந்து படுகொலைகள் நேற்று பேசும்போது சொன்னோம். இது சாதாரணமாக இருந்தால் அவங்க 6 மாதத்தில் வந்துடுவாங்க. இது மிகப்பெரிய டெகாய்டிசம். அந்த அடிப்படையில் படுகொலைகள் நடக்கக்கூடிய கொள்ளை வழக்குகளில் பதிவு செய்திருக்கிறது சொல்லப்பட்டது. தெரியல, அதான் இவங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதான் இல்லை போலீஸ் அந்த மாதிரி ஃபைல் பண்ணிருப்பாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது இது எப்படி இந்த செக்ஷன் கீழே நீங்கள் ஃபைல் பண்ணீங்க கேள்வி கேட்கு அவங்க கேட்பாங்க. இல்லை எந்த விதத்தில் மர்டர் நடந்துருக்கு, எங்க மர்டர் அட்டெம்ப்ட் இருக்கு. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து லூப் ஹோல்ஸ். இதை வச்சுட்டு வெளியில் வருவாங்க. இந்த லூப் ஹோலில் அவங்க வெளியாகும். நான் 6 மாதத்தில் வெளில வந்தாச்சு சார். எனக்கு மீதி அந்த 5 மாதம் உள்ளே இருந்தேன். சாப்பாடு அவங்க கொடுத்தாங்க, போலீஸ் எல்லாம் சாப்பிட்டேன். நான் ஏற்கனவே எடுத்த பணம் 27 லட்சம் உள்ளே எடுத்தும் போயாச்சு. நான் இங்கெல்லாம் விற்க மாட்டேன். ராஜஸ்தான் எங்கே என்னுடைய இதுவோ அங்கே கொண்டு போய் விற்றுப்பேன். பணம் வந்தாச்சு. மறுபடியும் 5 மாதம் கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் இதை செய்ய போகிறேன். ஸோ இது வந்து இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லை, எல்லா இதுக்கும் சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச போலீஸ் நீங்கள் சார் இப்போ கொண்டு வந்துட்டாங்க சிஸ்டம். ஆன்லைனில் நான் எஃப்ஐஆர், முந்தையெல்லாம் வந்து நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலே மாற்றி ஸ்டேஷனுக்கு போகணும் சார். அவ்வளோ ஈஸியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஸோ ராஜாராம் சார், யூ கேன் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஓகே, அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் நான் ஃபைல் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, என்ன கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, ஸ்டேட்டஸ் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து பார்க்குறச்ச போலீஸ் இதோடு நான் கொண்டு முடிக்கலை, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி இவ்வளவு நடக்கிறது. இது வந்து இப்போ நேற்று நடந்ததெல்லாம் சைன் ஸ்நாச்சிங். இதுக்கு முன்னாடி இப்போ அவங்க சுபா மேடம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெண்களுக்கு அகென்ஸ்டாக, சில்ட்ரனுக்கு அகென்ஸ்டாக எந்த அளவுக்கு வன்முறையில் நடக்கிறது அதையெல்லாம் சொல்கிறச்ச லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இதை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் இதை, ஏன்னா மக்களுக்கு பொதுவாக என்ன தோன்றுறது, சார் வராங்க சார், அங்கே ஹோட்டலுக்குள்ளே பூந்து அடிச்சிடுறாங்க, இதில் பூந்து அடிக்கிறாங்க, கடையில் பூந்து அடிக்கிறாங்க, இவங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணீங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணீங்களா, அரெஸ்ட் பண்ணால் ஒரு வெளில வந்துட்டார், என்ன பண்ண போகிறீங்க, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, ஆம்ஸ்ட்ராங் இது, இந்த இது, அந்த காங்கிரஸ் ஒரு ஜெயக்குமார் என்னமோ. ஸோ இது எல்லாமே உள்ள வரைச்ச மக்கள் மத்தியில் சார் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப இதுவாக இருக்கா அப்படி ஒரு பெரிய அப்ரிஹென்ஷன்ஸ், இட் மே பி எ பேனிக். எஸ். ஸோ இதில் வந்து அப்போ என்ன பண்ணணும், அரசாங்கம் எந்த விதத்தில் இது இம்ப்ரூவ் பண்ணலாம் போலீஸுக்கு. ஏன்னா போலீஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்பர் ஆஃப் பீப்புள் என்கிட்ட கம்மியாக இருக்குது. அப்படியே நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகம் நான் கொடுத்தாலும் இவங்க என்னை பிடிச்சி கொண்டு வராங்கன்னு வச்சுங்க, நாங்கள் இந்த யாரை பிடிச்சிங்களோ அவன் 3 மாதம் 4 மாதம் வெளில வந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை சார். இவர் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வேற தொழிலே தெரியாது, இந்த ஈரானியன் இதுதான் தெரியும், அவங்களுக்கு இதுதாங்க தெரியும். இந்தியாவில் பவேரியான ஒரு கும்பல் இருக்கு, ஈரானிய கும்பல் இருக்கு, மேவாட்னு ஒரு கும்பல் இருக்கு, நான் சொல்றேன் மேவாட். ஸோ எங்களுக்கு வேற வேலையே தெரியாது சார். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய அதான் ஈரானியன் இதை பொறுத்த வரைக்கும் ஆக்குபேஷனல் ரிஸ்க். இது எனக்கு இதோ ஆக்குபேஷன், இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஓகே, அந்த ரிஸ்க் என்ன, என்னை பிடிச்சா நேற்று சொன்ன மாதிரி சுட்டு கொண்டுருவாங்க, தட் இஸ் எ ரிஸ்க். ஆர் என்னை பிடிச்சி 5 மாதம் ஜெயிலில் போடுவாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வரேன், ஃபேமிலி உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருங்க, 5 மாதம் கழித்து வெளில வந்து மறுபடியும் எனக்கு இதான் சார் தெரியும், வேறு தெரியாது. அப்போது இது எப்படி தடுக்கணும் என்ன, இதை தான் காவல்துறை செய்யணும். அப்படி இருங்க. ரவிசங்கர் சார், நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்க? ஒரே ஒரு நிமிஷம் தான். அதாவது இந்த இன்டென்சிட்டி, அதான் இப்போ நடந்துருது, உடனே மக்கள் எல்லாம் பதட்டமாக இருக்காங்க, போலீஸ் பதட்டமாக இருக்காங்க, அரசாங்கம் பதட்டமாக இருக்காங்க. பொதுவாக இந்த அசம்பிளி இது நடக்கும் பொழுது கூடிய வரைக்கும் அரசாங்கம் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் எந்த ஒரு இதுவும் நடக்காமல் இருக்கணும்னு பார்த்துப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நடந்தால் அசம்பிளியில் பெரிய கொஸ்டின் வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஜனவரி மாதம் நடந்தது சார். ஜனவரி 18 கரெக்டாக 10 இடத்துல சாயங்காலம் 6லேருந்து 7 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேபி ஜனவரி 28 ஜனவரி 30 வரைக்கும் ஓகே ரொம்ப விழிப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ அதனால் இப்போ மறுபடியும் இன்னைக்கு நடந்திருக்கு, நேற்று நடந்திருக்கு, இது இன்னும் ஒரு 10 நாளைக்கு போலீஸ் விழிப்பாக இருப்பாங்க, 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்டென்சிட்டி போயிடும். மறுபடியும் 2 மாதம் கழித்து அவங்க ஆள் அனுப்புகிறாங்க,
ஓகே எல்லாமே ஃப்ரீயாக தான் இருப்பா வாப்பா வந்து அடிப்பாங்க. இதுதான் ப்ராப்ளம். அதுதான் நான் ராஜாராம் சார்ட்ட கேட்டேன், பெர்மனண்டான சொல்யூஷன், பர்மனன்ட் கன்சிஸ்டண்டாக கான்ஸ்டண்டாக இந்த ஒரு விழிப்புணர்வு, இந்த பெட்ரோலிங் அண்ட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் நம்பர் ஆஃப் போலீஸ் சென்னை அண்ட் சபர்ப் இதில் இன்க்ரீஸ் பண்ணுங்க கான்ஸ்டண்டாக. பெட்ரோல் சபர்ப்ல தான் தப்புறான். இப்ப இன்னைக்கு பிளைட்ல போற எல்லாரும் போக மாட்டானே, ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்துக்கு போகும்போது செங்கல்பட்டுல தான் நமக்கு அதை பண்ணும்.